சுரேஷ் சலையிட பாஸ்போர்ட் சம்பந்தமான ஒரு சில ரகசியங்கள், மர்மங்கள் இன்றைக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணையில் வெளிவந்திருக்கு. சலை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்த சில உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சலையிட லோயர் மறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்த ஒரு உண்மையும் இன்றைக்கு வெளிவந்திருக்கு. சுரேஷ் சலை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஷானி அபேசேகர் தன்னை விசாரிக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு மனுவை பதிவு செய்திருந்தவர். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அந்த மனு சம்பந்தமான பரிசீலனை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு முதல் ஒரு சில நாட்களில் சுரேஷ் சலை சார்பாக முன்னிலையாக இருந்த லோயர் தான் சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. அரச தரப்பு இல்லாட்டி சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய கருத்துக்கள் நீதிமன்றத்தில் சொல்லப்படுறது இன்னைக்கு ஆரம்பமாகி இருக்கு. நாளைக்கு வரைக்கும் இந்த வழக்கு விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்தில் அவருடைய பாஸ்போர்ட் சம்பந்தமாகவும் பாஸ்போர்ட்டில் குத்தப்பட்டிருக்கிற ஒரு சில ஸ்டாம்ப்ஸ், முத்திரைகள் சம்பந்தமான சில விஷயங்கள், ஒரு சில திகதிகள் மாறி மாறி சொல்லப்பட்டிருக்கிறத பற்றின பல விஷயங்கள் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. இதில் அரச தரப்பு சார்பா சிஐடி விசாரணைகள் சம்பந்தமாக சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹேரத் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நீதிமன்றத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. சலே இந்த மனுவை பதிவு செய்கிற சந்தர்ப்பத்தில் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறாராம், 2019 ஆண்டு ஜனவரி மாதம் தான் இந்தியாவுக்கு போனவராம். அதுக்கு பிறகு டிசம்பர் மாதத்தில் தான், அதே வருஷம் 2019 டிசம்பர் மாதத்தில் தான் இந்தியாவிலிருந்து வெளியேறினவராம் அப்படின்னு சொல்லி அவருடைய மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அவருடைய பாஸ்போர்ட்டில் குத்தப்பட்டிருக்கிற ஒரு சில முத்திரைகள், ஸ்டாம்ப்ஸை பார்க்குற நேரத்தில் அவர் சொல்லியிருக்கிறது பொய்ன்றது நிரூபணம் ஆகியிருக்கான். அவருடைய பாஸ்போர்ட்டில் 54வது பக்கத்தில் இந்திய அதிகாரிகள் விமான நிலையத்தில் குத்தி இருக்கிற ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. ஒரு நாட்டுக்கு நாங்கள் போகிறோம்னு சொன்னால் அந்த நாட்டுக்குள்ளே நுழையிற சந்தர்ப்பத்திலையும் வெளியேற சந்தர்ப்பத்திலையும் முத்திரைகள் குத்தப்படும், ஸ்டாம்ப்ஸ் குத்தப்படும். அந்த ஸ்டாம்ப்ஸ் மே மாதத்திலையும் ஜூன் மாதத்திலையும் குத்தப்பட்டிருக்கு. அவர் நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறார், இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறார்ன்றது உறுதியாகியிருக்கு, இந்தியாவில் வெளியேறி இருக்கிறார்ன்றதும் உறுதியாகியிருக்கு. இந்த முத்திரைகள் குத்தப்பட்டிருக்கிற திகதி 2019 மே மாதமும் ஜூன் மாதமும். ஆனால் அவருடைய மனுவில் சொல்லியிருக்கிறார் 2019 ஜனவரி மாதம் இந்தியாவுக்கு போன நான் டிசம்பர் மாதத்தில் தான் அங்கிருந்து வெளியேறணும்னு சொல்லி அவர் பொய் சொல்லி இருக்கிறார் என்றதை அவருடைய பாஸ்போர்ட்டில் குத்தப்பட்டிருக்கிற இந்த முத்திரைகள் உறுதி செய்திருக்கு. இது மட்டும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், சர்ச்சைக்குரிய காலகட்டத்தில் சலே இலங்கையில் இருந்தார் என்றதை ஒரு சிலருடைய வாக்குமூலங்கள் உறுதி செய்திருக்குன்னு சொல்லியும் இன்றைக்கு சட்டமாதிபர் திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவிச்சிருக்கு. 2019 ஆண்டு காலகட்டத்தில் ஒரு சந்திப்புக்கு சலே முயற்சி எடுத்திருக்கிறாரு. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவினுடைய சிஐடிக்கு கொடுத்திருக்கிற வாக்குமூலம் இன்றைக்கு சட்டமாதிபர் திணைக்களத்தால் நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதில் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தன்னுடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறாராம், அந்த காலகட்டத்தில் இராணுவ தளபதியாக இருந்த மகேஷ் சேனநாயக்க தன்னை தொடர்பு கொண்டு ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவை தொடர்பு கொண்டு சொன்னாராம், சலே உங்களோருக்கா சந்திக்கிறதுக்கு விரும்புகிறார், சந்திக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாராம். இந்த ஃபோன் கால் தனக்கு வந்தது 2019 ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு 1 மாதம் இல்லாட்டி 1.5 மாதத்துக்கு உள்ள அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஃபோன் கால் தனக்கு வந்ததுன்னு சொல்லி ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ சிஐடிக்கு சொல்லியிருக்கிறாராம். இப்போ 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முதல்லன்னு சொன்னால் 2019 ஏப்ரலில் தாக்குதல் நடத்தப்படுது, மார்ச் பிப்ரவரி மாதத்தில் இந்த மாதிரி கேட்டிருக்கிறார். இப்போ இலங்கையில் இருந்தால் தான் சந்திக்க முடியும் என்றதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் சலே தன்னுடைய மனுவில் சொல்லி இருக்கிறார் 2019 ஜனவரியே நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன் சொல்லி. இப்போ ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவினுடைய வாக்குமூலத்தை பார்க்குற நேரத்தில் அவர் இந்த காலகட்டத்தில் இலங்கையில் இருந்திருக்கிறார்ன்றது உறுதியாகி இருக்கு. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் சலே இலங்கையில் தான் இருந்தார்ன்றதை இன்னொருவருடைய வாக்குமூலமும் உறுதி செய்தான். அதான் ஆசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலம். அவர் சிஐடிக்கு ஒரு வாக்குமூலம் கொடுத்திருந்தவர். சிஐடி ஷானி அபேசேகர் தலைமையிலான குழு பிரான்ஸுக்கு போயிருந்தது. ஆசாத் மௌலானாட்ட அடிப்படையானுடைய முன்னாள் பிரத்யேக செயலாளர்கிட்ட விசாரணைகள் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. சலே இலங்கையில் இருந்தார்ன்றதை ஆசாத் மௌலானாவினுடைய இந்த வாக்குமூலமும் உறுதி செய்திருக்கு. ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவினுடைய வாக்குமூலமும் உறுதி செய்திருக்கு. அப்போ சலே சொல்லி இருக்கிறது பொய்யானது என்றது அதிலேயும் நிரூபணமாகுது என்று சொல்லி இன்றைக்கு சட்டமாதிபர் திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவிச்சிருக்கு. இதை தவிர அவருடைய பாஸ்போர்ட் சம்பந்தமாக பாஸ்போர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு சில பக்கங்கள் சம்பந்தமான சில சர்ச்சைகளும் இருக்கு. இப்போ அவருடைய ஒஃபிஷியல் பாஸ்போர்ட், அவருக்கு சலைவுக்கு ஒஃபிஷியல் பாஸ்போர்ட் இருக்கு, உத்தியோகபூர்வமான ஒரு கடவுச்சீட்டு. இதை தவிர டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட், ராஜதந்திர கடவுச்சீட்டும் அவருக்கு இருந்தது. இலங்கையில் சாதாரணமாக 3 விதமான பாஸ்போர்ட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். நாங்கள்லாம் பயன்படுத்துறது ஆர்டினரி பாஸ்போர்ட், சாதாரணமான கடவுச்சீட்டு. சிலருக்கு ஒஃபிஷியல் பாஸ்போர்ட் இருக்கும், உத்தியோகபூர்வமான கடவுச்சீட்டு. இன்னும் சிலருக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இருக்கும், ராஜதந்திர கடவுச்சீட்டு. சலை வச்சிருந்தது ஒஃபிஷியல் பாஸ்போர்ட்டும் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டும். இந்த ரெண்டினுடைய
ட்ரூ காப்பியை வந்து நீதிமன்றத்தில் சலை சமர்ப்பிச்சிருக்கிறாராம். ட்ரூ காப்பின்னு சொன்னால் ஒரு பாஸ்போர்ட்டை காப்பி எடுத்திருக்கிற ஃபோட்டோ காப்பி பண்ணின காப்பி கிடையாது. அது உறுதி செய்யப்பட்டிருக்கிற ஒரிஜினல் பாஸ்போர்ட்டையும் அதில் காப்பியையும் பார்த்து ஒரு நபர் வந்து உறுதி செய்ய வேண்டி இருக்கும். ஒரு சட்டத்தரணியாக இருக்க முடியும், இல்லாட்டி சமாதான நீதவான இருக்க முடியும், யாராவது உறுதி செய்கிற இல்லாட்டி அரச திணைக்களங்களால் உறுதி செய்யப்படும். அப்படியான ஒரு ட்ரூ காப்பியை வந்து ஒஃபிஷியல் பாஸ்போர்ட், ராஜதந்திர கடவுச்சீட்டு ரெண்டினுடைய ட்ரூ காப்பியும் இந்த மனுவோட சேர்த்து சலைவால நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் சலையிட்ட சிஐடி விசாரணைகளை நடத்தின சந்தர்ப்பத்தில் சலை சொன்னாராம, தான் மலேசிய தூதரகத்திலிருந்து வேலை முடிஞ்சு இலங்கைக்கு திரும்பினதுக்கு பிறகு உடனடியாகவே தன்னுடைய டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை நான் வெளிவிவகார அமைச்சிட்ட சமர்ப்பிச்சிருக்கிறேன் சொல்லி சலை தன்னுடைய வாக்குமூலத்தில் சிஐடிக்கு குறிப்பிட்டிருக்கிறாராம். ஆனால் அவர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகுதானே இந்த நீதிமன்றத்தில் மனு பதிவு செய்யப்பட்டது. அப்போ எப்படி ட்ரூ காப்பியை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்க முடியும் சொல்லி ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு கேட்கப்பட்டிருந்தது. உடனடியாகவே இந்த கேள்வி கேட்கப்பட்டு இந்த பாஸ்போர்ட் சம்பந்தமாக கதைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சலையிட லோயர் எழும்பி சொல்லி இருக்கிறார், நாங்கள் அப்படியா இருந்தால் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறோம்னு சொல்லி சமர்ப்பிக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே சலையிட வாக்குமூலத்தில் சொல்லப்படுது, தான் மலேசியாவிலிருந்து நாடு திரும்பினதுக்கு பிறகு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை வந்து வெளிவிவகார அமைச்சிட்டு சமர்ப்பிச்சிருக்கிறேன்ன்றது. அதுக்கு பிறகு வந்து ட்ரூ காப்பி சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ அவருடைய வாக்குமூலத்துக்கும் இன்றைக்கு வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை திரும்பவும் நாங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும்னு சொல்லி அவருடைய லோயர் சொல்கிறதுக்கு இடையிலேயும் ஒரு முரண் இருக்குது. அப்போ சமர்ப்பிக்கிறதுக்கு முயற்சி எடுத்த சந்தர்ப்பத்தில் வந்து சட்டமாற்று திணைக்களம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இது வந்து மாறி மாறி இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. உண்மையான ஒரு நோக்கம் கிடையாது, இவங்களோட கைகள் வந்து சுத்தமானது கிடையாது என்ற அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் சட்டமாதிபர் திணைக்களத்தால் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சலைவினுடைய பாஸ்போர்ட் சம்பந்தமான ஒரு சில சர்ச்சைகள் இருக்குது. அவருடைய ஒஃபிஷியல் பாஸ்போர்ட்டில் 64 பக்கங்கள், ஒரு பாஸ்போர்ட்டில் வந்து 64 பக்கங்கள் இருக்குது. ஆனால் அவருடைய பாஸ்போர்ட்டுக்கான ட்ரூ காப்பியில் வந்து 17-18 பக்கங்கள் மட்டும்தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அவருடைய டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் 4 பக்கங்கள் மட்டும்தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தெரிவு செய்யப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்னென்ற ஒரு கேள்வியும் சந்தேகமும் கூட இதுக்கு பின்னால் இருக்குது. இந்த மாதிரியான நிறைய சர்ச்சைகள், அந்த சர்ச்சைகளை சுற்றி நடக்கிற சில சம்பவங்கள் பற்றி இன்றைக்கு சட்டமாதிபர் திணைக்களம் வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கு. இதே நேரத்தில் இந்த விசாரணைகளை திசை திருப்புறதுக்கு சலை எப்படி முயற்சி எடுத்திருக்கிறார்ன்றதை பற்றியும் இன்றைக்கு சட்டமாதிபர் திணைக்களம் வந்து குறிப்பிட்டிருக்கு. அதுக்கு ஆதாரமாக காட்டப்படுறது என்னன்னு சொன்னால், முன்னாள் பிரதி போலீஸ் அதிபர் ரணசிங்க சொல்லப்பட்ட ஒரு நபருடைய வாக்குமூலம். இந்த விசாரணைகளுக்கு அவருடைய வாக்குமூலமும் சிஐடியால் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரணசிங்கோட வாக்குமூலத்தில் வந்து அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாராம், சுரேஷ் சலை இந்த விசாரணைகளை வந்து திசை திருப்புறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார்ன்ற மாதிரி. அதுலேயும் குறிப்பாக சாரா ஜஸ்மின் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்றதை பற்றின ஒரு சர்ச்சை இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. முகமது ஹசூன், ஒரு தாக்குதல்தாரியா இருந்த ஹசூண்ட மனைவி தான் சாரா ஜஸ்மின் இல்லாடி புலஸ்தினி மகேந்திரன். சாய்ந்தமருது பிரதேசத்தில் அந்த வீட்டுக்குள்ளே நடந்த வெடிப்பு சம்பவத்தில் அவர் உயிரிழந்தார்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லப்படுது. உயிரிழக்கல், அந்த இடத்துல காயமடைஞ்சு தப்பியோடினார், இந்தியாவுக்கு தலைமறைவா இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற தப்பியோடி இந்தியாவில் இருக்கிறார், இந்தியாவிலிருந்து வேற எங்கேயும் போயிருக்க முடியும் என்ற மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய சதி கோட்பாடுகள் அதை சுற்றி இருக்கு. ஆனால் சாரா ஜஸ்மின் அந்த இடத்துல வந்து உயிரிழந்தார் என்றது 3வது மரபணு பரிசோதனையில் தான் உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த மாதிரி 3வது தடவையும் DNA பரிசோதனை நடத்தப்படணும்னு சொல்லி திரும்ப திரும்ப அழுத்தம் விடுத்தவர் சுரேஷ் சலேன்னு சொல்லி முன்னாள் பிரதி போலீஸ் அதிபர் ரணசிங்க தன்னுடைய வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்ன்றதும் இன்றைக்கு சட்டமாதிபர் திணைக்களத்தால் நீதிமன்றத்தில் சுட்டி காட்டப்பட்டிருந்தது. முதல் 2 தடவையும் உறுதி செய்யப்படலை, 3வது தடவையாகவும் மரபணு பரிசோதனை நடத்தப்படுது. அதுக்கு அழுத்தம் விடுத்தவர் சலை சொன்னாராம், அந்த இடத்துல சாரா ஜஸ்மின் உயிரிழந்திருக்கிறார், அதை உறுதி செய்ய முடியும், முறையான DNA பரிசோதனை வந்து நடத்தப்படலைன்னு சொல்லி திரும்ப திரும்ப பாதுகாப்பு கூட்டங்களில் சொன்னார்ன்றதும் அவருடைய வாக்குமூலத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதும் இன்றைக்கு சட்டமாதிபர் திணைக்களம் சமர்ப்பிச்சிருக்கிற இந்த ஒரு மிக முக்கியமான விஷயம். இதில் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய இன்னும் ஒரு சம்பவம் இருக்கு. இந்த வழக்கு விசாரணையோட தொடர்பு பட்டதான் இன்றைக்கு நீதிமன்றத்தில் அதை பற்றி பேசப்படலை. ஆனால் நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு சில நாட்களுக்கு முதல்ல முன்னாள் போலீஸ் அதிபர் CD விக்ரமரத்ன மர்மமான முறையில் உயிரிழந்தவர். இன்னைக்கு வரைக்கும் தெரியாது அது கொலையா தற்கொலையான்றது, அந்த துப்பாக்கி எப்படி வெடிச்சதுன்றது இன்னைக்கு வரைக்கும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படலை. ஆனால் சாரா ஜஸ்மின் உயிரிழந்தார்ன்றதுக்கான அந்த DNA ரிப்போர்ட்டை பெற்றுக்கொள்றதுக்கு அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அந்த காலகட்டத்தில் போனது CD விக்ரமரத்ன, முன்னாள் போலீஸ் அதிபர். இன்னைக்கு அவர் உயிரோடு இல்லை. CD விக்ரமரத்ன தான் அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு போய் அந்த DNA ரிப்போர்ட்டை வந்து பெற்றுக்கொண்டவர். அவரோட போன நபர் சுரேஷ் சலே. 2 பேரும் தான்
அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் போனதுக்கான காரணம் சம்பந்தமாக அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தவர். இதுக்கு முதல் வீடியோக்களை நாங்கள் பார்த்திருந்தோம். சொன்ன போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமாக கைது செய்யப்படுற கைதிகள் வந்து நிறைய பேர் சிறைக்குள்ள தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தினுடைய அறிக்கை வந்து விரைவாக கிடைச்சாதான் நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் விரைவாக நடக்கும். அதுக்கான ஒரு கூட்டத்துக்குன்னு சொல்லி தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் தான் எங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சதுன்ற மாதிரி அவர் வந்து சிஐடிக்கு ஒரு வாக்குமூலத்தை சிடி விக்ரமரத்ன ஒரு வாக்குமூலம் கொடுத்திருந்தார். அப்படியா இருந்தாலும் சிடி விக்ரமரத்னவும் சலைவும் அந்த இடத்துக்கு போய் தான் இந்த ரிப்போர்ட்டை பெற்றுக்கொண்டாங்கன்றதும் இதில் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் சொல்லி நான் பார்க்குறேன். இதே நேரத்தில் ஷானி அபேசேகர் இந்த விசாரணையை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் சலை வந்து இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ அரச தரப்பு வந்து அதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை நீக்கி கொடுத்திருக்கு. இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது ரொஹாண்டி சில்வா சொல்லப்பட்ட ஒரு அருட்தந்தையால் சலைவுக்கு எதிரான முறைப்பாடு பதிவு செய்யப்படுது. அந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஷானி அபேசேகர் வந்து சிஐடி பணிப்பாளர் என்ற பதவியில் இருக்கவே இல்லை. அந்த முறைப்பாடு வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்படுது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் போலீஸ் மாதிபருக்கு அந்த முறைப்பாட்டை அனுப்பி வைக்கிறார். போலீஸ் மாதிபர் சிஐடிக்கு இந்த விசாரணையை வந்து ஒப்படைக்கிறார். சிஐடி இந்த விசாரணைகளை ஆரம்பிச்சிருந்தது. அந்த காலகட்டத்தில் ஷானி பொறுப்பில் இல்லை. சிஐடி இந்த விசாரணைகளை ஆரம்பித்து 2024 நவம்பர் மாத காலகட்டத்தில் பி ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது சலைவுக்கு எதிராக. இதை தவிர 2024 நவம்பர் 15 பிள்ளையானுக்கு எதிராகவும் சலைவுக்கு எதிராகவும் நீதிமன்றத்தில் வெளிநாடு போகிறதுக்கு பயணத்தட உத்தரவு பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் பதவியில் இருந்த நபர்கள் வந்து வேறு அதிகாரிகள். ஷானி அதுக்கு பிறகுதான் பதவிக்கு வந்தவர். அப்போ வேறு நோக்கத்துக்காக ஷானி இந்த விசாரணையை பயன்படுத்துறாருன்னு சொல்லப்படுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னால் அவர் இல்லாத காலகட்டத்திலேயே வந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பயணத்தட உத்தரவுகள் வரைக்கும் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஷானி சம்பந்தமாக இதில் சொல்லப்படுறது வந்து நியாயப்படுத்த முடியாது. ஷானி இந்த விசாரணையை நடத்தாமல் பெற்றா போலீஸா இந்த விசாரணையை நடத்தணும்னு சொல்லி சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஷுஹர் ஷெஹேரத் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஒரு கேள்வியையும் முன் வச்சிருக்கிறாங்க. இந்த நேரம் ரொஹாண்டி சில்வா தான் இந்த மனுவை பதிவு செய்திருந்தவர். ரொஹாண்டி சில்வா சார்பாக முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணி வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டார். இதில் ஜாய்கி டி சில்வான்னு சொல்லப்படுற ஒரு குழு ரிப்போர்ட் வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. சலைவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் அந்த ரிப்போர்ட் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த ரிப்போர்ட்டை வந்து நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு ஒரு ஆதாரமாக கருத முடியாதுன்னு சொல்லி அந்த லோயர் வந்து சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னா அந்த ஆணைக்குழு சம்பந்தமாக நிறைய சர்ச்சைகள் இருக்கு. அந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கைன்றது இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்ட அறிக்கை கிடையாது. அந்த காலகட்டத்தில் என்பியா இருந்த உதயகம்மன் தான் அந்த ரிப்போர்ட் லீக் ஆகி இருக்கு என்ற மாதிரி வெளியிட்டிருந்தவர். உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படாத ஒரு அறிக்கையை வந்து எப்படி நீதிமன்றத்தில் ஒரு ஆதாரமாக சமர்ப்பிக்க முடியும் சொல்லி அந்த லோயர் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். என்ன சொன்னால் அந்த ரிப்போர்ட்டில் வந்து ஷானி அபேசேகரவுக்கு எதிரான சில விஷயங்கள், ரவி சேனவிரத்னவுக்கு எதிரான சில விஷயங்கள், அரசியல் ரீதியான சில காரணங்களுக்காக அந்த ரிப்போர்ட் தயாரிக்கப்பட்டதுன்ற மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. குறிப்பாக இப்போ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகுதான் ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஜாய்கி டி சில்வா தலைமையில் ஒரு குழுவை நியமிக்கிறார். 3 மாதங்களுக்குள்ள ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக இந்த குழு நியமிக்கப்பட்டு 3 மாதங்களுக்குள்ள அந்த குழுவினுடைய ரிப்போர்ட் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. எப்போ சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொன்னால் கடைசியாக நடந்த ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுறதுக்கு தேர்தலுக்கு 3 நாட்கள் இருந்த சந்தர்ப்பத்தில் அந்த ரிப்போர்ட் வந்து சமர்ப்பிக்கப்படுது. அரசியல் நோக்கத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்டதுன்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்குன்னு சொன்னால் அந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லப்படுது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இந்த தாக்குதல் சம்பந்தமான எந்த விதமான தகவல்களும் தெரிஞ்சிருக்கலன்னு சொல்லி. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து மைத்ரிபால சிறிசேனவுக்கு தகவல் தெரிஞ்சிருந்தது. அவர் தாக்குதலை தடுக்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி 100 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிச்சிருந்தது. ஆனால் இந்த குழு ரிப்போர்ட்டில் சொல்லப்படுது மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதுவும் தெரியாது என்ற மாதிரி. ராணுவ புலனாய்வு பிரிவு சம்பந்தமாக எந்த விதமான விஷயங்களும் சொல்லப்படலை. அப்போ இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் நோக்கம் இருக்குன்னு சொல்லி விமர்சிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் கிடையாது. ஓய்வு பெற்ற முன்னாள் மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இந்த குழுவினுடைய தலைவராக இருந்த ஜாய்கி டி சில்வா இதுக்கு முதல்ல நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் ஒழுக்காற்று விசாரணை எதிர்நோக்கி இருந்த நபர் என்ற மாதிரியும் அரசியல் ரீதியிலையும் சில விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் வரைக்கும் இருந்தது. இதனால இந்த ரிப்போர்ட்டை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியும் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிற அருட்தந்தை ரொஹாண்டி சில்வா சார்பா முன்னிலையாக இருக்கிற லோயர் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மாதிரியான நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாஸ்போர்ட் சம்பந்தமான சில விஷயங்களும் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. நாளைக்கு இந்த விசாரணை வந்து திரும்பவும் நடத்தப்பட இருக்கு. எப்படியான தகவல்கள் நாளைக்கு வெளிவரும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.